Dear students, 10th Mathsல exercise 1.5 உள்ள very important ஒரு 3 5 mark தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். So exercise 1.5ல 8th questionல first sum. So இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x க்கு x - 1 கொடுத்திருக்காங்க, g of x க்கு 3x + 1 கொடுத்திருக்காங்க, h of x க்கு x² கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணனும் அவ்வளவுதான். So ரெண்டு பக்கமும் இது LHS இது RHS ரெண்டு பக்கமும் ஒரே ஆன்சர் நம்ம வந்து கொண்டு வர போறோம். So first நம்ம LHS எடுத்துக்குவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு எஃப் இருக்கு, இப்போ எஃப்ங்கிறது எக்ஸ் - 1, அடுத்து ஆஃப் ஜி அப்படிங்கிறது 3x + 1. இது வந்து நம்ம ஆஃப்னு சொல்லலாம் இல்லை டாட்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ், இந்த எக்ஸை எடுத்துடணும். அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த பக்கம் ப்ராக்கெட்ல என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸை மட்டும் எடுத்துடணும். அப்போ என்ன வரும், இந்த எக்ஸை எடுத்துட்டோம்னா இந்த இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்க, 3x + 1. அப்புறம் இந்த -1 அப்படியே போட்டுருணும். அப்போ என்ன ஆகும், +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 3x இதுக்கு ஆன்சர். இப்போ மொத்தமாக கண்டுபிடிக்க போகிறோம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். இப்போ எஃப் ஆஃப் ஜிங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 3x. அடுத்து டாட் ஹச், ஹச் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க x². இப்போ வந்து என்ன வரும், இந்த எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை எடுத்துடணும். அந்த எக்ஸுக்கு பதிலாக இதை கொண்டு அப்படிங்க அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 இந்த எக்ஸுக்கு பதிலாக x². இது வந்து ஈக்குவேஷன் 1. அதுக்கடுத்து RHS. RHSல ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும், g ஆஃப் h. g இருக்கா, ஜிங்கிறது 3x + 1 டாட் h, hங்கிறது x². 3 இந்த 3 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை எடுத்துடணும். அந்த எக்ஸுக்கு பதிலாக இதை x² அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி இந்த +1 அப்படியே போட்டுருணும். அதுக்கடுத்து மொத்தமாக கண்டுபிடிக்கிறோம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். ஃபர்ஸ்ட் எஃப்ங்கிறது x - 1 டாட் ஜி ஆஃப் ஹச் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3x² + 1. இப்போ இந்த எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸை எடுத்துடணும். அந்த எக்ஸுக்கு பதிலாக இதை கொண்டு அப்படியே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 3x² + 1, அப்புறம் இந்த -1 அப்படியே போட்டுருங்க. ஸோ இதில் இந்த +1 -1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் உள்ள 3x² தான் இதில் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேம் ஆன்சர் வந்துருச்சு. அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து சம் ரைட்டு. அப்போ லாஸ்ட்டில் எழுதும் பொழுது ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. லாஸ்ட்டில் வந்து ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதான். ஸோ ரொம்பவே ஈஸியான சம்மு. அடுத்து வந்து இதில் செகண்ட் சம் பார்ப்போம். 8th செகண்ட் சம்மு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு x² கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ்க்கு 2x, ஹச் ஆஃப் எக்ஸ்க்கு x + 4. ஸோ அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிடுவோம். இப்போ LHSல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த எஃப் ஆஃப் ஜி. இந்த ப்ராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எஃப் இருக்கு, எஃப்க்கு பதிலாக x². அடுத்து டாட் ஜிக்கு பதிலாக 2x. இப்போ என்ன செய்யணும், இந்த ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸை எடுத்துடணும். அதுக்கு பதிலாக இந்த 2x அப்படியே கொண்டு வந்து போட போகிறோம். அப்போ 2x போட்டு அந்த ஸ்கொயர் போட்டுருங்க. இப்போ என்ன 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x² பண்ணால் x². இப்போ மொத்தமாக கண்டுபிடிக்க போகிறோம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜி வந்து 4x². நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரு 4x² அப்படியே போட்டுக்கோங்க. டாட் ஹச் இருக்கு இல்லையா, ஹச்சுக்கு பதிலாக x + 4 இங்கே கொடுத்துருக்காங்க, அதை வந்து அப்படியே போட்டுருங்க x + 4. இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, இந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸை மட்டும் எடுத்து அதுக்கு போல x + 4 போட போகிறோம். x + 4 ப்ராக்கெட்டில் போட்டு இந்த ஸ்கொயரை அப்படியே போட்டுருங்க. இது வந்து ஈக்குவேஷன். அதுக்கடுத்து RHS. RHSல ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கிறோம், ஜி ஆஃப் ஹச். ஃபர்ஸ்ட் ஜிங்கிறது நமக்கு 2x, ஹச்ங்கிறது x + 4. அப்போ இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸை எடுத்துடணும். எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு போல இந்த x + 4 இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மொத்தமாக எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்ங்கிறது x² டாட் ஜி ஆஃப் ஹச் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரு 2 × x + 4. இப்போ என்ன வரும், இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸை எடுத்துட்டு இதை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2 × x + 4 இந்த ஸ்கொயரை அப்படியே போட்டுருங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இதை ஸ்கொயர் பண்ணால் x + 4 2. இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ செக் பண்ணிக்கோங்க, ஈக்குவேஷன் 1க்கும் 2க்கும் சேம் ஆன்சர் வந்திருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு
from 1 and 2. LHS is equal to RHS. Hence proof சொல்லி முடிச்சிட வேண்டியதான். Next 8th third question. So f of x x minus 4 கொடுத்துருக்காங்க, g of x x square கொடுத்துருக்காங்க, h of x 3x minus 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் LHS. LHSல ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சுக்கோங்க, f of g. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு f, அப்போ fக்கு பதிலாக x minus 4 டாட் gக்கு பதிலாக x ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. அடுத்து மொத்தமாக கண்டுபிடிக்கிறோம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் ஜி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த ஆன்சர் அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டாட் இந்த ஹச் இருக்கா, ஹச்சுக்கு பதிலாக உங்களுக்கு கொடுத்துருக்க 3x மைனஸ் 5. இப்போ எல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை வந்து அப்படியே இந்த இடத்துல போட போகிறோம். அப்போ 3x மைனஸ் 5 இந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க. அப்புறம் இந்த மைனஸ் 4, இதான் வந்து ஈக்குவேஷன் 1. அதுக்கடுத்து RHS. ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டாலும் ரைட் தான், இல்லை இதை வந்து a மைனஸ் பி ஹோல்ஸ்க்கு அந்த ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் ரைட் தான். இப்போ RHS GOH கண்டுபிடிக்கிறோம். இப்போ GOHல ஃபர்ஸ்ட் ஜிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் டாட் ஹச்சுங்கிறது 3x மைனஸ் 5. இப்போ அதே போல் இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை தூங்கி அப்படியே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன வரும், மொத்தமாக கண்டுபிடிக்கிறோம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். இப்போ ஃபஸ்ட்டு எஃப்ங்கிறது எக்ஸ் மைனஸ் 4 டாட் ஜி ஆஃப் ஹச் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ அதே போல் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இதை தூக்கி அப்படியே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். அடுத்து இந்த மைனஸ் 4 அப்படியே போட்டுருங்க. இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே மாதிரி வந்துருச்சு. அப்போ therefore from 1 and 2 LHS is equal to RHS. Hence proof அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியதான். இப்போ இந்த 3 சம்மே பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லெசனில் லாஸ்ட்டில் யூனிட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அழகு பயிற்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு சம் இதே மாடல் இருக்குது. ஸோ அந்த சம் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். இப்போ இந்த யூனிட் எக்ஸசைஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதே போல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ்க்கு 3x, ஹச் ஆஃப் எக்ஸ்க்கு எக்ஸ் மைனஸ் 2 கொடுத்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிக்கோங்க. எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எஃப்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஜி வந்து 3x. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3x அப்ளை பண்ணுறோம். இப்போ 3x ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ மொத்தமாக கண்டுபிடிக்கிறோம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜிக்கு வந்து 9x ஸ்கொயர் போட்டுருக்கோம். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரு இந்த ஆன்சர் அப்படியே போட்டிருக்கோம். அது ஆஃப் ஹச்சுங்கிறது எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இந்த 9 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஈக்குவேஷன் 1. இதுலேயும் அதே போல் இதை வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி இந்த 9 உள்ள ஒன்றை மல்டிப்ளை பண்ணி போடலாம், இல்லை இப்படி நிப்பாட்டினாலும் ரைட் தான். நம்மளுக்கு தேவை ரெண்டு பக்கம் ஒரே ஆன்சர் கொண்டு வரணும். அடுத்து RHSல ஃபர்ஸ்ட் ஜி ஆஃப் ஹச் கண்டுபிடிக்கிறோம். ஜிங்கிறது 3x டாட் ஹச் வந்து எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸை எடுத்துறோன்னா அதுக்கு பதிலாக இதை தூக்கி அப்படியே போடணும், எக்ஸ் மைனஸ் 2. இப்போ மொத்தமாக கண்டுபிடிக்கிறோம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். ஃபர்ஸ்ட் எஃப்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் டாட் ஜி ஆஃப் ஹச் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 3 × எக்ஸ் மைனஸ் 2. இந்த எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸ் எடுத்துறோம்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக இதை அப்படியே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 3 × எக்ஸ் மைனஸ் 2 அந்த ஹோல் ஸ்கொயர் போட மறந்துடாதீங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க. 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி வந்துருச்சு. செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ லாஸ்ட்டில் ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. ஸோ ரொம்ப ஈஸியான சம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மும் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் சம் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் டீச் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக நம்ம 10th வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ 10th மேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்மோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் டீச் பண்ணி வீடியோ போடுவேன். உங்களுக்கு நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து மேக்ஸில் பார்க்கணும். அதே போல் நாட் ஓன்லி மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸ், சோசியல் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சேனலில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத இனிமேல் வந்து டெய்லி வந்து வீடியோ போட போகிறோம். அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து என்னென்ன வீடியோஸ்லாம் போடுறோமோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் வந்து டீச் பண்ணி போடுவேன். அப்படியும் உங்களுக்கு வந்து புரியலை, டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2 weeks 1 time வந்து இனிமேல் லைவ் சாட் ஒன்று போட போகிறோம். நீங்கள் அதுலேயும் வந்து உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா 10th சம்மந்தமான எந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே வந்து எல்லாமே டெய்லி வந்து அப்டேட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். எஜுகேஷன் சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடும். அதே போல் ஸ்டடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஓப்பனாக கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். உங்களுக்கு வந்து மேக்ஸில் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த சேனலை நம்ம வச்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ரிலேஷன்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.